பிஎஸ்டிஎம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல எஸ்ன்னு இருக்கும், பிஎஸ்டிஎம்னா எஸ்ன்னு இருக்கும், பிடபிள்யூனா எஸ்ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாமில் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 85 அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து 85 டிவைட் 1.5 அப்படின்னு வச்சிங்கன்னா 56 கொஷின் இவங்க ஆக்சுவலாக ரைட்டுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் இதுலேயே வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமோட இதுவும் ஆட் ஆகிருக்கு. அப்போ வந்து இதில் வந்து இவங்க 85 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 85லோட எதெல்லாம் ஆட் ஆகிருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு உள்ள ஸ்கோரும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒன் வேர்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான எக்ஸாம். இப்போ 85 தான் ஸ்கோர்னால் இது எந்த இதில் பிரித்து வச்சுருக்காங்கிறது நமக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு எழுதுனதுக்கான இதில் தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தோராயமாக இதில் வந்து நம்ம இப்போ இப்படி பிரிச்சுக்கலாமே,